மேட்ச் 33. பொதுவா இந்த ரெண்டு கேப்டன்ஸை பார்த்தா ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட் வெறி அந்த ஆட்டிடியூட் இருக்கு. ஹர்திக் வந்து பயங்கரமா வெளியில காமிச்சிருவாரு. பேட் கமின்ஸ் இருக்காருல்ல, ஹீஸ் அதாவது ஒரு கன்னிங் பர்சன். என்னன்னா நம்மளுக்கு 2023லயே நவம்பர் 19லயே அது யாருன்னு காமிச்சாரு. 1.5 லட்சம் crore சைலன்ஸ் பண்ணாரு. எனக்கு எப்பவுமே பேட் கமின்ஸ் ஒரு கேப்டன்சி பண்ணும்போது இல்ல, அவர் ஒரு ஆஸ்திரேலியன் டீமா தான் நான் பார்ப்பேன். ஈவன் ஐபிஎல்லே கேப்டன்சி எஸ்ஆர்ஹெச்க்கு பண்ணா கூட ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனோட ஸ்ட்ராட்டஜி தான் அங்க இருக்கு. ஸோ நான் பார்க்கும்போது இப்போ மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்றதான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு மேட்ச் வந்து எம்ஐ ஜெயிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதாவது பயங்கரமா அடிக்கணும். அவங்களோட ஆட்டிடியூடே நீ எப்படி வேணாலும் போ, நாங்கள் அடிச்சுட்டே இருப்போம், ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவோம். 300 அப்படின்றது இந்த வருஷம் எய்ம் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டி தான். ஒன்று 15-17 ரன்ஸ் பர் ஓவர்னு ஆடுவாங்க. இல்ல அப்படின்னா ஆரம்பத்திலேயே விக்கெட்டை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம 160-180 ஆல் அவுட் ஆவாங்க. இதுதான் அவங்களோட ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டி. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டியில நேத்திக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி பார்த்தோம். என்னன்னா ரன்னே அடிக்க முடியாம, ரன் ரேட்டே இல்லாம, ஈவன் ஸ்ட்ரைக்கிங் பிளேயர்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட், அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா, இவங்களாலேயே அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு பயங்கரமான டிராப்பு. அதாவது இந்தந்த பிளேயர்ஸ்க்கு இந்தந்த மாதிரி போட்டா தூக்கிடலாம், அந்தந்த மாதிரி தான் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. எத்த உடனே அபிஷேக் சர்மாவும் இந்த சைட்ல டிராவிஸ் ஹெட் ஆரம்பிச்சாங்க. எங்க தோத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே லீடிங் எட்ஜி மும்பை இந்தியன்ஸ் விட்டாங்க. ஸோ அது ஓகே. பட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 28 balls 40. இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா டிராவிஸ் ஹெட் 29 balls 28. இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஒடியில கூட கிடையாது. பட் நேதிக்கு நடந்ததுன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையான போலிங் அட்டாக் ஃப்ரம் பும்ரா, ஷேன் போல்ட், தீபக் சாகர், சாண்ட்னர், இப்படி பயங்கரமான போலிங்கை வச்சு மும்பை இந்தியன்ஸ் அதிரடி காமிச்சாங்க. ஸோ அதுதான் நடந்தது. முக்கியமான விஷயம், ஹர்திக்கும் போலிங் செம்மையா போட்டாரு. இதனால எல்லாம் சேர்ந்து அவங்களால வந்து ஓவராலாவே பெருசா ஸ்கோர்ஸ் அடிக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ஓவர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா போட்டாரு. 4-6 பயங்கரமா அடிச்சிட்டாங்க. எப்படி அடிச்சாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு அடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அந்த சைட்ல பெருசா இல்லை, டிராவிஸ் ஹெட் இல்லை, கிளாசன் ஏதோ ஆடினாரு, அப்புறம் வந்து நாயர் கூட எதுவும் பெருசா அடிக்கல, ஏதோ பண்ணி அப்படி இப்படி 166 எடுத்துட்டு வந்துட்டாங்க. பேட் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் வந்து. அடுத்து வந்த மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஓப்பனிங் வந்து ரிக்கல்டன், அப்புறம் இவங்க இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்பியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மா நேதிக்கு வந்து ஒரு எனக்கு என்னன்னா இந்த வேர்ல்டு கப் ஃபைனலை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒரு ஃபிளைங் ஸ்டார்ட், டமால் டுமின் 6-4 அடிக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. 15 பால்ல 26 அடிச்சு கரெக்டா ஒரு ஃபுல் டாஸ். அதுவும் இந்த டிராவிஸ் ஹெட் இருக்குல்ல, வாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா தூக்கிட்டாங்க. பிளான் பண்ணிலாம் கிடையாதுங்க. ஏதோ அவர் ஃபுல் டாஸ் வச்சாரு, டிராவிஸ் ஹெட் கையில போய் உட்காந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அடிச்ச பேட்ஸ்மேன் கேச்சஸ்லாம் டிராவிஸ் ஹெட் பிடிக்க கூட முடியல. அதுவே மாதிரிதான் கையில போச்சு. இந்த மாதிரி போயிட்டே இருந்தபோது அடுத்தது விக்கெட் விட்ட பிறகு அடுத்து ஸ்கை வந்தாரு. ஸ்கையும் வந்து ஒரு கேமியோ ஆனாரு. அடுத்து திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா வந்து அப்படியே கடைசி வரைக்கும் நின்னாரு. ஸோ கடைசியா இந்த 6 wickets வின் பண்ணிருக்கலாம். பட் ஆனா ஒரு லெத்தார்ஜினஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் கூட சொல்லலாம். தேவையில்லாம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஷார்ட் அடிச்சு ஃபினிஷ் பண்ண போய் அது வந்து கேட்ச்ல மாட்டிக்கிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்து வந்த பேட்ஸ்மேனும் வந்து நமன் ஓஜா வந்து ஒரு எல்பி ஆயிட்டாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமா முடிஞ்சது. இது எங்க அஃபெக்ட் ஆகும்னா ஓவரால் ரன் ரேட்ல ஒரு 4 wickets வின்ல எப்படி இருக்கு, ஒரு 6 wickets வின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு 2-3 போலர்ஸை பத்தி சொல்லி ஆகணும். இந்த சைட்ல கமின்ஸ், அந்த சைட்ல பும்ரா, ஷேன் போல்ட். ஸோ இவங்க எல்லாம் எப்படி போடுறாங்கன்னா எனக்கு வர அந்த ஃபாஸ்ட் போலிங்கோட அட்டாக். ஏன்னா பேட்ஸ்மேன் மட்டுமே பயங்கரமா ஷைன் பண்ணிட்டு இருந்த காலங்கள் வந்து ஐபிஎல் இருந்து இந்த ஸ்டார்டிங்ல. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா அது ஒரு சூப்பரா மாறிட்டு இருக்கு. ஏன்னா போலர்ஸும் வந்து பயங்கரமா, இது பும்ரா பால்லாம் லிட்டரலா அடிக்கவே முடியல. யாக்கர்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஸ்விங்கிங் யாக்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ப்ரெடிக்டே பண்ண முடியாது யாக்கர்ஸ். இந்த சைட்ல பேட் கமின்ஸ் ஈவன் அவங்க தோக்க போறோம்னு தெரிஞ்சா கூட ஒரு 2 wicket எடுத்தாரு. கட்டர் பால் போட்டாரு, ஸ்லோ பால் போட்டாரு, என்னென்னமோ வேரியேஷன் காமிச்சா கூட இல்ல. வீரன் வந்து சோர்ந்து கிடந்தாலும் வால் தரிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை அப்படின்ற மாதிரி பேட் கமின்ஸ். அப்புறம் ஷேன் போல்ட் இஸ் ஒரு லெஜெண்டரி பிளேயர். அவர் வந்து இன்னும் கூட ஒரு கன்சிஸ்டன்சி எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு. ஸோ இது எல்லாமே ஓவராலா பார்க்கும்போது ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸா எஸ்ஆர்ஹெச் ஒரு ஆட்டிடியூடும்
அவங்களோட ஒரு விஷன் இருக்கு பார்த்தீங்களா, 300 மார்க் தான் அப்படின்னு, அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா ஓவரால் நல்ல கிரிக்கெட்டு. மற்றபடி அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூடை மாற்றி ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடினா மட்டும்தான் அவங்க ஃபர்தராக பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும், வின் பண்ண முடியும், வின்னிங் ஸ்ட்ரீக்கு வர முடியும். ஈவன் தோ அதிரடி பேட்ஸ்மேன்ஸ், அதிரடி பிளேயர்ஸ் எல்லாரும் இருந்தாலும் வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படின்றது தான் ஃபைனலாக பேசப்படும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலி பேக் ஆன் டு த ட்ராக். 2 வின்னு வந்து தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல்பட்டு ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன்னா இனிஷியலாக வந்து நானே கூட சொல்லியிருக்கேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தோக்குறாங்க, ஸோ அவங்க டீமோட ஃபார்மேஷனை மாற்றினாதான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எம்ஐ சிஎஸ்கே எவ்வளோ டேஞ்சரஸான டீம். ஈவன் தோ இந்த 2 ஃபேன்ஸும் வந்து பயங்கரமா அடிச்சுக்கினாலும் இந்த 2 டீமுமே பயங்கரமான டேஞ்சரஸான டீம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு மேல்பட்டு நீங்க எம்ஐ சிஎஸ்கேவை அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு. ஏன்னா அடுத்து வந்து சிஎஸ்கே மேட்ச் வேற இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்ல வந்து எம்ஐ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மேட்ச்ல யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத கூட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து வர மேட்ச் சிஎஸ்கே. ஸோ அதுல வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் 11, அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஒர்க்லாம்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாய். சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாய்.